ஜனநாயக நாட்டிலே நியாயமாக விமர்சனம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. வாதங்கள் செய்தால் நீங்கள் எதிர்வாதத்தை வைக்க வேண்டும். நாங்கள் பேசினால் அதற்கு மறுப்பு இருந்தால் அது இதை போலவே கூட்டம் போட்டுதான் பேச வேண்டுமே தவிர 80 ஆண்டு காலத்தை நெருங்கிவிட்ட ஒரு தலைவர் இந்த விமர்சனத்தையே தாங்க முடியவில்லை என்றால், நேற்று பேசிய பேச்சாளர் என்ன பேசினார்? கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு ஓடி போனார் என்று சொன்னார். அது உண்மைதானே? இந்த அண்ணா திமுக தொண்டனால் கம்பார் வேட்டியை கட்டிட்டேன் அவன் எவனாச்சு வேற கட்சிக்கு போயிருக்கானா? இத்தனை வருடம் அமைச்சராக பதவி வைத்துவிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், இத்தனை அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு 45 ஆண்டு காலம் இந்த அண்ணா திமுகவை கொத்தடிமை போல வைத்திருந்தீர்களே, கட்சியுடைய ஓடி போறீங்க. தரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி நாங்கள் முட்டுக் கொடுத்தோம். இதுதான் உண்மை. உங்களுடைய சொத்து என்ன? ஆரம்பத்தில் 2 ஏக்கரா 3 ஏக்கரா உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு 3000 ஏக்கருக்கு சொந்தக்காரர் நீங்க. இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கோபி மக்களுக்கு 9 தடவை நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன் என்று பேசுகிறீர்களே, எந்த வளர்ச்சி படியாவது இந்த கோபியில் நடந்திருக்கா? 40 வருஷத்துக்கு முன்னால கோபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கிறது. ஒரு பெரிய பாலங்கள் வந்திருக்கிறதா? போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பதற்கு சுற்றுப்புற சாலை பைபாஸ் சாலை போட்டிருக்காரா? கல்லூரிகள் தொடங்கப்பட்டதா? 9 முறை என்று பிரிக்கப்பட்டீங்களா? கட்டமைப்பு செய்கிறீங்களே, ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடியுமா? ஒரு என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தீர்களா? ஒரு கலை அறிவியல் கல்லூரி அவரை பார்த்து கேட்கிறேன், கொண்டு வந்தீர்களா? இது எதையுமே செய்யாமல் துரோகம் செய்து விட்டு போனீர்கள் என்று சொல்ல கோபம் வருகிறதா? நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? இறந்ததற்கு பிறகு இந்த கொடிதான் என் மீது போர்த்தப்பட வேண்டும் சொன்னீங்கல்ல. இப்ப போனீங்க சீனியர் சீனியர் பேசுறீங்களே. இப்ப நீங்க போய் ஏற்றுட்டு இருக்கிற தலைவன் சீனியரா? அவரை ஏத்துக்கிட்ட முன்னால எடப்பாடியார் ஏத்துக்க முடியாதா? ஏத்துக்க முடியாதா? இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். கோபி மக்கள் விழிப்பானவர்கள். எப்படா அந்த பிரச்சனை முடியும் இருந்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோபி செட்டிப்பாளையத்தில் அத்தனை பேர் சொல்றாங்க, அப்பா ஒழிஞ்சிருப்பா. எதனால் அந்த வார்த்தை? நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று சொன்னால், ஆளுமை என்று சொன்னால், நீங்கள் வெளியேறுகிற போது இத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, 285 ஒன்றிய செயலாளர். தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய செயலாளர் வந்தானா?